என் பேர் சாந்தி. லட்டு கொடுப்போம், பிஸ்கட் கொடுப்போம், மோர் ஊற்றுவோம், ரசனா கொடுப்போம், எல்லாமே செஞ்சோம். இதில் பூந்தி இருக்கு. பூந்தி வச்சு அதுதான் இது ஒரு மாசமா எதிர்பார்த்துட்டு இருக்கோமே. ஆமாம், மீனாட்சி கொடி ஏற்றினோடனே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் சாமி வருவாருன்னு சொல்லி. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்ததில். இல்லை, ஆமாம், மதுரையில் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. அதனால் ரொம்பவே பிரமிப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஸோ இதுக்காகவே இயர்லி ஒன்ஸ் சென்னையிலேருந்து வந்துடுறது. ஸோ பெஸ்ட்டாக எனவே இது பெரிய ஒரு பிளெஸிங். இது வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பாரம்பரியத்துலேயே ஒன்று தான் இது. ஸோ இதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் மறக்காமல் அந்த டே கரெக்டாக காலையில் 6 மணிக்கு இங்கே வந்து நின்றுறது. ஸோ அவரோட பிளெஸிங் இருந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இயர் தொடங்குற மாதிரி இருக்கும். சரி, நம்ம கடைசியாக இந்த மாதிரி மக்கள் வெள்ளம் வந்து நம்ம ஜல்லிக்கட்டில் தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு நம்ம சென்னையிலலாம் பார்க்க முடியாது. டிராஃபிக் பொல்யூஷன் தான் பார்க்க முடியும். சரி, இந்த மாதிரி மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுற விஷயம் தான். மதுரைனா மாஸ், அழகர் தான் மாஸ் பாஸ் எப்போதுமே. அழகரை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. மதுரை தான் எப்பவுமே பெஸ்ட். இது மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது. நீங்களும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பெருமாள் அருள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் கடவுள் நினைக்கிறேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ரொம்ப அவரோட மகிமை தான். 6:30 மணி 6:45 வந்தோம். 7 மணிக்கெல்லாம் சாமியை அழகாக பார்த்துட்டோம். நல்லா 2-3 இடங்களையும் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.